ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலை இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது தான் வந்து தாத்தா பேச வரும்போது தான் வந்து எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கும் அதில் வந்து கண்டினியூ ஆகுது. தாத்தா வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட தான் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பண்ண தப்புக்கு நீ என்கிட்ட பேச மாட்டேன்றது தெரியும், ஆனால் நீ பேசாமல் இருந்தால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் பண்ண தப்புக்கு, நாங்கள் பண்ண துரோகத்துக்கு எனக்கு கூடவே இருந்து ஒருத்தவங்கள நம்ம துரோகம் பண்ணும்போது அதை வந்து மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் வந்து தாத்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கும்பொழுது பசுபதியால் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து சரி தனியாக இருந்தாவது நிம்மதியாக இருப்பீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து பிரித்ததுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து ராதா சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன சொல்வார்னா, நீ காவேரி இல்லாத 5 வருஷம் கஷ்டப்படும்போது தான் அப்போ தான் யோசித்தோம், காவேரி இல்லாத இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அட்லீஸ்ட் காவேரி கூடயாவது இருந்திருந்தாவது நீ நிம்மதியாக இருந்திருப்பியே அப்படின்னும்போது ஒவ்வொரு நாளும் நீ படுற கஷ்டத்தை பார்த்து எங்களால் அது நிம்மதியாக இருக்கவே முடியல. நானும் உன் பாட்டியும் வந்து என்ன ரீசனுக்காக உன்னை வந்து பிரித்தோன்னா, நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ நிம்மதியாக இருக்கணும். என்றைக்கு காவேரி குடும்பத்தை பார்த்து அன்னையிலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் உனக்கு. ஏன்னா நாங்கள் உன்னை வந்து அவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்தோம். உனக்கு ஒரு எறும்பு கடிச்சா கூட நாங்கள் 2 பேருமே தாங்கிக்க மாட்டேன்னும்போது பிரச்சனைகளும் கஷ்டத்தையும் மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தனியாக இருந்தால் நிம்மதியாக இருப்பியோ அப்படின்ற அந்த ஒரு ஆசையினால தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டோம். நாங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு விஜய் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் காலில் வந்து சோமு வந்து விழ போகும்போது, நீங்கள் வேறு ஏன் என்னை கஷ்டப்படுத்துகிறீங்க இப்போது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்போ எங்களை வந்து மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி தான் இவர் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் இல்லை, இப்போ நான் காவேரி வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, காவேரி எப்படி இருக்கான்னு சொல்லு, நாங்கள் வேணால் உன்னை காவேரி கூடவே சேர்த்து விட்டுறோம், எல்லா விஷயத்தையுமே நடந்த விஷயத்தை அத்தனையுமே சொல்லி உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோமு வந்து சொல்லுவார். அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், எனக்கு நல்லது பண்ணுறதா சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு இப்போ எதுவும் நீங்கள் காவேரி கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நானே வந்து அதை சரி பண்ணிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் பாப்பா கிட்ட போவாங்க. என்னம்மா பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கேயும் கூட்டிகிட்டு போவேல, நீங்களும் இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லுவார். இன்றைக்கி நம்ம போகாத இடத்துக்கு வெளியில் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. விஜய் சொல்லுவார். அதுக்கு பாப்பா சொல்லுவார், மாலா, சினிமாவா, பீச்சா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அங்கெல்லாம் இல்லை, ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இந்த மாதிரி நம்ம மிஸ் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே காவேரி பாப்பா என்ன சொல்லுவான்னா, அப்படியா அங்கே போகிறோமா, நீ வந்து மிஸ்ஸு வரலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தல, நான் மிஸ்ஸை பார்த்து பேசினேன் நான், அவங்க தான் சரி பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லுவார் பாப்பா கிட்ட. அப்படியா, ஜாலி, எப்போ போகலாம், நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு பாப்பா வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காவேரியும் சாரதாவும் பேசின்னு இருக்கிறாங்க. எதுக்குமா இப்படி தடபுடலாம் சமைச்சின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்லை, அந்த பாப்பாவுடைய தம்பி அவங்க அப்பா வருவார் இல்லையா, அவருக்கு சேர்த்து தான் சமைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு இவ்வளோ சமைக்கவ, சிக்கன் வாங்கியிருக்கிற, மீன் வாங்கியிருக்கிற, என்னென்னவோ சமைச்சு வச்சுருக்கிற, என்ன மறு வீட்டுக்கு மாப்பிள்ளை அழைப்பா செய்கிற, நீ எதுக்கு இப்படியெல்லாம் செய்கிற, யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாத அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சாரதா பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இல்லடி, அவங்க ஒய்ஃப் இல்லாத குழந்தைய மட்டும் தனியாக வளர்த்தார் இல்லையா, அவர் கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ரொம்ப பாவமாக இருந்தது, அதுக்காக தான் ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. வர வர உன் போக்கே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வீட்டுக்கு வருவாள். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, உள்ளார வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி நம்ம சஸ்பென்ஸாக உள்ளே போயிட்டு
பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து காவேரி பாப்பா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் விஜய் பாப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னா, சரி போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் காவேரி வருவா கதவு திறந்துக்கிட்டு. பாப்பாவை தூக்கி பேசுவா, என்னாச்சு, எப்படி இருக்கிற, நான் ஸ்கூலுக்கு வரல, நான் அழுதியாமே, அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாங்க மிஸ், நீங்கள் என்றைக்கு லீவ் போட்டேன்னு சொல்லுங்கள், நானும் அன்றைக்கி லீவ் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவேரி வந்து அவள் பொண்ணை தூக்கி கொஞ்சறது பேசுகிறது வந்து சாரதாவும் விஜயும் பார்த்து கண் கலங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சாரதாவை பார்த்துட்டு, அங்கே ஒரு பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால, அதை தான் அது பாட்டி, அவங்கக்கிட்ட போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா அங்கே போவாங்க. அப்புறம் சாரதா பாப்பாவை தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்ன மனசில் நினைப்பாங்கன்றதுன்னா, இன்றைக்கி அம்மா பண்ணுறதெல்லாம் சரியில்லையே, ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எதுக்கு ஓவராக எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வீட்டில் எல்லோரும் இருக்கும்பொழுது இங்கே விளையாடுங்க பேசுங்கன்ட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டிக்கிட்ட காவேரி பாப்பா வந்து விளையாடிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து சாரதா வந்து கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வந்து கால் பண்ணுவாங்க. இல்லை அவங்க கால் பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்க அந்த கால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னம்மா வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை காவேரி ஸ்கூலில் படிக்கிற பாப்பா வந்திருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் காமி நான் பார்க்குறேன் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்கா வந்து கால் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் யமுனாக்கும் போகிறதுனால அவங்களும் வந்து வீடியோ காலில் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். நிவினும் வந்து எப்படி ப்ரோ இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் வந்து இவங்கக்கிட்ட பேசுவாங்க. ஆனால் இது வந்து காவேரிக்கு வந்து கொஞ்சம் புரியாத புதிராகவே இருக்கும். எல்லாருமே அவங்கக்கிட்ட பேசுகிறாங்களே தெரிஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. இல்லைன்னா கதையை வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னா, இங்கேருந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம், இன்னொரு நாளைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி காமிப்பாங்க. போனதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட வந்து சாரதா வந்து கங்காக்கிட்டே யமுனாக்கிட்டேயும் இந்த மாதிரி விஜய் வந்தார், பார்த்தாரு, பேசினார், பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறா, என் பேத்தியை நான் பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து நிவின் கிட்ட தான் வந்து கால் பண்ணி பேசுவார், எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. இல்லைனா நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுற மாதிரி இருக்கும். விஜய் வந்து நிவினுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா நிவின் வந்து விஜய்க்கு கால் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நடந்த இன்சிடெண்ட் வந்து இது ஆக்சிடெண்ட் வந்து தற்செயலாக நடந்ததில்லை, அது ஆள் வச்சு தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போனார். அதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றி நாங்கள் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, போய் என்னன்னு கேட்கவும் இல்லை, அவரும் எங்ககிட்ட வந்து சொல்லவும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வரலையும் அவங்க லாரி டிரைவரை தேடிட்டு இருக்கிறதா தான் வந்து விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் நீங்கள் இல்லைன்ன பட்சத்தில் நாங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் விஜய்கிட்ட சொல்லுவார். விஜய் வந்து சரி நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த பசுபதியை உள்ளார கொண்டு வருவாங்க. எதனால் ஆக்சிடெண்ட் ஆனது அப்படின்ற மாதிரி வந்து கதையை வந்து அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.